டே 61 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 61 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, டெவில் விசஸ் ஏஞ்சல் டாஸ்க் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெவிலாக இருக்கக்கூடிய அருணே வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி விளாட்றாங்க, இந்த மாதிரி விளாட்றாங்க, கேமை குழப்பி விட்டது, குட்டையை குழப்பி விட்டது, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் தான் அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். பட் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே நேற்று சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டெவில் விசஸ் ஏஞ்சல் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதில் பெஸ்ட் டெவிலாக வந்துட்டு மஞ்சரி இருக்காங்க இல்லையா, மஞ்சரி அண்ட் தீபக்கை தேர்ந்தெடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு ஒரு டாஸ்க் அப்படின்றது வந்துட்டு கொடுக்கப்படுது. இப்போ இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அவங்க பொம்மையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளையாண்டாங்க. ஸோ அவ்வளோ நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஐயோ இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாங்க, நம்மளும் ஒன்றா யாரும் தடிக்கி விட்டு விழுந்துருவாங்க போவானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் அமைதியாக உட்கார கிடையாது. நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய எஃபர்ட் அப்படின்றத போட்டிருந்தாங்க. பட் இந்த டெவில் விசஸ் ஏஞ்சல் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா டெவில்ல இருந்த 3 பேரும் ரொம்ப புண்ணியாத்மா மாதிரி நடந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அருண் இருக்காரு, அருண், ஜாக்கு, சவுண்டு அப்படின்னே சொல்லலாம். மற்ற நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாய் மாதிரி குறைச்சி காட்டுறது, இல்லைனா வந்துட்டு அடுத்தவங்க பேசும்போது முடியை இப்படி தூக்கி போட்டு இரிட்டேட் பண்ணுறது அப்படின்றத பண்ணக்கூடிய சௌந்தர்யா எனக்கு யாரையுமே கொடுமைப்படுத்த வரலங்க அப்படின்னு சொல்லி மூலையில் உட்காந்து அழுதுட்டுலாம் இருந்தாங்க. ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு டாஸ்க் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எனக்குன்னு சொல்லி சில வரமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. டெவில்னா இப்படி தான் இருக்கணும், அன்பு, நேசம், பாசம் எதுவும் இருக்கக்கூடாது, வன்மம், கோவம் தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நான் விளையாடுறேன், அது எப்படி உங்களுக்கு தோணினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விளையாட மஞ்சரி இருக்காங்க இல்லையா, மஞ்சரி பெஸ்ட் டெவிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கேமுக்கு அது கரெக்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த டெவில் இருக்கு இல்லையா, அந்த டெவிலுக்குன்னு கொடுக்கப்பட்ட வரையறைகளுக்குள்ள விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாரம் ஃபுல்லாக மஞ்சரி இருக்காங்க இல்லையா, மஞ்சரியை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருந்த எல்லாரும் சேர்ந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான அந்த எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்குன்னு சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க இல்லையா, அதில் நாமினேட் பண்ணி மஞ்சரிக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்றதும் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மஞ்சரி விளையாண்ட கேம் பிளே வாரம் ஃபுல்லாக கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டு எண்ட் ஆஃப் த டேல பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு அவார்டு இருக்கு இல்லையா, லைக் ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒஸ்ட் யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பெஸ்ட்லேயே 2 கேட்டகரி வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும், டெவில், ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு. டெவில்ல பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி அண்ட் தீபக்கும், ஏஞ்சல்ல பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் இருக்காருல்ல, ரஞ்சித் அண்ட் பவித்ரா, இவங்க 2 பேரும் செலக்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. பெஸ்ட் முடிஞ்சு ஒஸ்ட்டுக்கு வரும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டமே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெவிலா இருந்தும் ஒன்றும் பண்ணல, ஏன்னா ஜாக் அண்ட் சவுண்டு பார்த்தோம் அப்படின்னா டெவிலா இருக்கும்போது பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஓகே, இல்லைங்க எங்களுக்கு கொடுமைப்படுத்த வரலைங்க அதுங்க இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏஞ்சலா இருக்கும்போதுமே நீங்க ஒண்ணுமே பண்ணலையடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தம் ரீசனாகவும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க டெவிலா இருக்கும் போதும் பிளே பண்ணல, ஏஞ்சலா இருக்கும் போதும் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாம ரஞ்சித் கிட்ட ஒரு சீன் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது ஒட்டுமொத்த வீட்டுக்குமே கடுப்பேத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக ஜாக் இருக்காங்க இல்லையா, ஜாக் அண்ட் சவுண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமே வந்துட்டு பிக் பாஸ் வீட்டில் வந்து இந்த ஃபுட்டு அப்படின்றதோ இல்லை ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்டோ ஏதாவது ஒரு எப்படி சொல்றது பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்கப்படும். ஸோ இவங்க 2 பேத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன ஃபுட் அனுப்புறனோ அதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கக்கூடியதுல பர்ஃபார்ம் லோவாக பண்ணி தான் பார்த்தோன்னா ஒஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போயும் பார்த்தோம் அப்படின்னா உப்பு போடாத சாம்பார் சாதம் இருக்கு இல்லையா, அதை தராங்க, அதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ராட்டஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தம்பி இங்கே வாப்பாடி ஒன்றும் மாமியார் வீட்டுக்கோ மாமனார் வீட்டுக்கோ வரல, ஒரு கேம் விளையாட சொல்லியிருக்காங்க, அந்த கேமை வந்துட்டு நீ சொதப்பி விட்டுருக்க, நீ விளையாடலன்னா கூட பரவாயில்ல, விளையாடக்கூடியவங்களையும் போட்டு சொதப்பி விட்டுருக்க, அதனால உன்னை வந்துட்டு ஒஸ்ட்ல தள்ளியிருக்காங்க, உனக்கு அதுதான் பனிஷ்மெண்ட்ன்றது கூட புரியாத மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நான் சாப்பிடாம நாளைக்கு மயக்கம் கூட போட்டுக்கிறேன், இதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அண்ட் சவுண்ட் இருக்காங்க இல்லையா, மற்ற நேரத்துலலாம் வாய்க்கிலேயே பேசக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த சோத்து விஷயத்துல சொம்ப தூக்கிட்டு கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 3வது விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப் இருக்கார் இல்லையா, ஜெஃப் வந்துட்டு அவருடைய கேப்டன்சில அவர் யார் எது சொன்னாலுமே அவரை வீட்டில் இருக்கக்கூடியவங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. அதுதான் உண்மையும் கூட அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நேற்று நம்ம ரிவ்யூ பண்ண ரிவ்யூவை போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும், தீபக்கினுடைய கேப்டன்சி இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணும்போது ஜெஃப்ரினுடைய கேப்டன்சி நல்லா இருந்துச்சா இல்லை அந்த அளவுக்கு இருந்துச்சான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமான பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேப்டன்ஷிப்பை எடுத்துக்கிறவங்க கிடையாது, அவங்களுக்கு கோஆர்டினேஷன் பண்ணக்கூடிய அதர் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தீபக் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு தீபக்கு ஒரு மாதிரி பயந்துருந்தாங்க, நம்ம ஏதாவது
ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா தீபக் வந்துட்டு யார் என்னெல்லாம் பார்க்காம சட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவார் அப்படின்ற அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு பயந்துட்டே பார்த்தோம் அப்படின்னா தீபக் கிட்ட பெரும்பாலும் எல்லாம் ஒபீடியண்ட்டாக இருந்தாங்க. தீபக் என்ன சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அவரால் அந்த பெஸ்ட் கேப்டன் அப்படின்ற பாராட்டை பிக் பாஸ் கிட்ட இருந்தே வாங்க முடிஞ்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அதே பிளேஸுக்கு வந்துட்டு ஜெஃப் இருக்கார் இல்லையா, ஜெஃப்ரி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி எதை சொன்னாலுமே அதை அசால்ட்டாக கேரி பண்ணுறது, இல்லை அவர் சொல்கிறதே காதில் வாங்கிக்காமல் இருக்கிறது. ஏன்னா நேற்று நம்ம அந்த 1 hour எபிசோடில் பார்க்கும்போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 டைம் தர்ஷிகாவை போங்க 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 அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் தர்ஷிகா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி வராதப்ப செய்கிறது, இல்லை ஜெஃப்ரி இல்லாதப்ப ஏதாவது ஒரு வேலையை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிக்கான அந்த ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த பவருக்கான மரியாதை அப்படின்றத கொடுக்காம ஒரு கேம் அப்படின்றத விளையாண்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு கட்டம் வரைக்குமே பொறுத்து பார்த்த ஜெஃப்ரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் கேப்டன்சியே சரியாக பண்ணல, அதனால என்னை வந்துட்டு அந்த கார்டு இருக்கு இல்லையா அந்த கார்டை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியாகி அவரே சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கான அந்த இடம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ வயசில் மூத்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மரியாதை, இதே வந்து ஒரு சின்ன பையனாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு மரியாதை கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் உள்ளே போயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜெஃப்ரினுடைய கேப்டன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் தீபக் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறத விட தீபக்குடைய கேப்டன்சிக்கு கோஆர்டினேட் பண்ண அளவுக்கு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெஃப்ரிக்கு வந்துட்டு ஒபீடியண்ட்டாகவும் கோஆப்ரேஷனும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் அப்படின்றது இருக்கு இல்லையா அது நடந்துருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 10வது வாரத்தை நோக்கி இந்த பிக் பாஸ் அப்படின்றது நகர்ந்துருக்கு. இந்த வாரத்தோட 9வது வாரம் இறுதிக்கு வந்துருச்சு. 10வது வாரம் இனி இருக்க வாரது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 வாரம் தான் அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட்லி போனோம் அப்படின்னா ஒரு 5 வாரம் இருக்கும். அந்த 30 நாளில் இனிமேல் வந்துட்டு அதிரடியான நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத பல விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார் யார் நாமினேஷனில் வெளியே போவாங்க, யார் உள்ளே இருக்க போகிறாங்க, எதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கேமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் அப்கமிங் வீக்கினுடைய கேப்டனாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் விளையாட்ட விதமாக இருந்தாலும் சரி, இல்லை ரஞ்சித்துக்காக வந்துட்டு தீபக் இருக்கார் இல்லையா, தீபக் நின்ன விதமாக இருந்தாலும் சரி, இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் அப்படின்றத பார்க்கறதுக்கு நல்லா கொண்டு போயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10வது வாரம் ரஞ்சித் இருக்கார் இல்லையா, ரஞ்சித் உள்ள வரும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவனால ஒரு எதிர்மறையான பிம்பம் அப்படின்றது வைக்கப்பட்டிருந்துச்சு. அவர் அதுக்கு முன்னாடி தான் ஒரு படம் அப்படின்றதெல்லாம் வேற எடுத்துட்டு போயிருந்தாரு. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எதிர்மறையான பிம்பங்களோட உள்ள போன ரஞ்சித் உள்ள போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ரொம்ப அன்பான ஒரு பர்சனாக காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். காட்டிக்கிட்டு இருக்காரா இல்லை அவருடைய கேமே அதானா அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 70 நாள் நடிக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரியல் ரஞ்சித் அப்படின்னு சொல்லி என் மனசுக்கு படுது. ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தம் ரஞ்சித்தை லைக் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அட் த சேம் டைமில் பார்த்தோம் அப்படின்னா அப்கமிங் வீக்கினுடைய கேப்டனாகவும் ரஞ்சித் மாறி இருக்காரு. ஸோ இப்போ ரஞ்சித்தினுடைய கேப்டன்சி எப்படி இருக்க போகுது, ஏன்னா தீபக் இருக்கார் இல்லையா, தீபக்கு கிடைச்ச மரியாதை அப்படின்றது ஜெஃப்க்கு கிடைக்கல. ஸோ தீபக்கை கம்பேர் பண்ணும்போதே ரஞ்சித் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீனியர் தான். ஸோ ரஞ்சித்தினுடைய கேப்டன்ஷிப்க்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரி ஒபீடியன்ட் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி கோஆர்டினேஷன் அப்படின்றத பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ரஞ்சித் இருக்கார் இல்லையா, ரஞ்சித் கேப்டன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அப்டேட்ஸ் ப்ளஸ் ரிவ்யூஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி டே 62 ரிவ்யூவோட சந்திக்கலாம். தட பை பை.